Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We welcome every one of you to the House of Prayer, Nolambur, Chennai, Sunday morning worship service. இந்த காலையிலே எங்களோடு கூட ஆராதிக்க வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்கலாம். எங்களோடு கூட நீங்கள் சேர்ந்து ஆராதிக்க மற்றவர்களையும் நீங்கள் அறிமுகப்படுத்த உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் அனைவரும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் அவருடைய பிரசன்னத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்ற உணர்வோடு கூட இந்த காலை நாம் அனைவரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். நாம் ஜெபத்தோடு கூட ஆராதனையை நாம் துவக்குவோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த அருமையான உயிர்த்தெழுந்த நாளின் காலை ஆராதனையிலே ஆண்டவரே எங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்து நாங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்தை நீர் கொண்டு வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே கர்த்தாவே, ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வர எங்களுக்கு கிருபை செய்தீர். எங்களை நீர் இம்மட்டும் ஆசீர்வதித்த உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகளை நாங்கள் நினைவு கூறும் பொழுது அவைகள் கடல் மணலை போல வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணி முடியாதவைகளாய் இருக்கின்றன. ஆகவே இந்த காலையிலுமே நாங்கள் துதிக்க, ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய திருவார்த்தையை தியானிக்க ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்தி உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு வருவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் தூய ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவட்டும், எங்களை சுத்திகரிக்கட்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த காலை ஆராதனையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, உங்கள் பிரசன்னம் எங்களை நிறைப்பதாக. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே நாங்கள் மகிழ்ந்து கழிகூற கர்த்தர் எங்கள் இதயத்திலே நீர் கர்த்தாவே இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாக கர்த்தருடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, let your name alone be glorified. We give you all the honor. We give you all the praise. And we give you all our exaltation this morning, Master. Let your holy presence come down upon us and fill us with your divine grace. Let your name continue to, Lord, be exhibited and exalted in the midst of us this morning. We give you all the glory. In Jesus' name we ask and pray. Amen, amen, amen. Hallelujah. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். நாம் அவருடைய சுத்த கிருபையினாலே இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். உலகம் சுற்றி வருகிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவோ நெருக்கத்தில் ஜனங்கள் இருக்கிறார்கள். வியாதியினாலே பீடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கொரோனா வைரஸ் உலகம் முழுவதுமாக வந்து தாக்குதல் ஏற்படுத்தி கொண்டு அழிவை கொண்டு வருகிறது. ஜனங்கள் ஜீவனை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார், சுகத்தோடு வைத்திருக்கிறார். அவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ராஜா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி நம்மை வாழ்த்து பாடப்போகிறோம். ஆங்கில பாடல், I come before you today and that's just one thing that I want to say, thank you Lord. That is all. Hallelujah. Thank the Lord from the bottom of our hearts. Hallelujah. Let's all join together, clap our hands and sing this joyful song. Amen. I come before you today, and there's just one thing that I want to say. Thank you, Lord. Thank you, Lord, for all you've given to me, for all the blessings that I cannot see. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart,
with a song of praise, with an outstretched arm, I will bless your name. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. For all you've given to me, for all the blessings that I cannot see. Thank you, Lord. Thank you, Lord. You took my sin and my shame. You took my sickness and healed all my pain. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I will bless your name. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I will bless your name. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I will bless your name. Thank you, Lord. I just want to thank you. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. நம் தேவன் வாக்கு பண்ணின தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். ஒருவேளை தாமதமாகிறது என்று நீங்கள் எண்ணக்கூடும், ஆனால் சரியான சமயத்தில் அவர் பொய் சொல்வதில்லை. நிச்சயமாக சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புவோம். கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர்,
சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆம், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். நீங்கள் அதற்காக சோர்ந்து போகாமல் காத்திருங்கள், விசுவாசத்தோடு காத்திருங்கள். நிறைவானவர் வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் கடந்து போகும். வெறுமையாக இருக்கிற உங்கள் வாழ்க்கை நிறைவானதாய் மாற்றுகிற வல்லமை சர்வவல்ல தேவனாகிய கர்த்தருக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். முடியாததையும் சாத்தியமாக்குகிற ஆண்டவர், வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர், பாழான நிலத்தை பயிர் நிலமாய் மாற்றுகிறவர். அவர் வரும் பொழுது சூழ்நிலை மாறி போகும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் வந்திருக்கிறார் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவதற்காக. நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஆகவே விசுவாசத்தோடு, உற்சாகத்தோடு, நம்பிக்கையோடு கூட நாம் நிறைவான ஆவியானவரை நீங்க வாங்க, என் வாழ்க்கையில நீங்க பொறுப்பேற்று நடத்துங்க என்று சொல்லி அவரிடத்திலே ஜெப சிந்தையோடு கூட இந்த பாடலை நாம் பாடுவோமா? நிறைவான ஆவியானவரே ஸ்தோத்திரம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே.
ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நீர் வந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் வேண்டும் என்று நாங்கள் அழைத்த பொழுது நீர் எங்கள் மத்தியிலே வந்து உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சூழ்நிலையை மாற்றுகிற வல்லமையுடைய தேவன் இந்த காலையிலே வந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்க, உம்மை ஆண்டவரே கர்த்தாவே துதித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நீர் வந்து இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர் நீர் வந்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலே வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர் நீர் வந்திருக்கிறீர். எங்கள் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர் வந்திருக்கிறீர். எங்கள் வேதனைகளை கர்த்தாவே நீர் இன்பமாய் மாற்றுகிறவர் வந்திருக்கிறீர். கர்த்தாவே எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த காலையில் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவரை மாற்றங்களை ஏற்ற மாற்றங்களை கொண்டு வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேச போகிறீர். அவர்களை கர்த்தாவே நீர் தூக்கி எடுக்க போகிறீர். அவர்களை கர்த்தாவே நீர் ஆண்டவரை உயர்த்தி அவர்களை ஆண்டவரே உயர்ந்த கண்மலையிலே வைக்கப் போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாக்கி எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்ததற்காய் நன்றி அப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய சமூகத்திலே எங்களை ஆண்டவரை தாழ விழுந்து நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம். நீர் எங்களை முற்றிலுமாய் ஆண்டு கொள்வீராக. முற்றிலுமாய் எங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை வேண்டிய மாற்றங்களை கொண்டு வருவீராக. உம்முடைய மகிமை எங்களை நிறைக்கட்டும். எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும்படியாய் இங்கே கடந்து வந்திருக்கிறதுக்காய் நன்றி. உம்மால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் எங்களோடு கூட நீர் பேச போகிறீர். நாங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி செல்வதில்லை. கர்த்தர் மெய்யாகவே எங்களோடு பேசினார் என்று உம்மை துதித்துக் கொண்டு ஒவ்வொருவரும் அற்புதத்தை பெற்றவர்களாக, அதிசயத்தை கண்டவர்களாக, உம்முடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாக விசுவாசத்திலே கர்த்தாவே ஒரு பெரிய ஆண்டவரை பெருக்கத்தை பெற்றவர்களாய் நீர் உம்முடைய பிள்ளைகளை அனுப்ப போறதுக்காய் நன்றி. இந்த காலை நாங்கள் இருக்கிற இடத்திற்கு நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்ததுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். எங்களோடு கூட தொடர்ந்து பேசும் கிரியை செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை இந்த நாளுக்கென்று உம்மீது வைக்கிற விசுவாசத்தினாலே நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட பேச போகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். Hallelujah. ஆமென்.
Praise the Lord. Once again, I welcome every one of you who have come to worship with us on this Holy Sunday morning. This morning, we are going to listen to the Word of God. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கப் போகிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி நாம் இந்த செய்தியின் முதல் பகுதியை கேட்டோம். செய்தியுடைய தலைப்பு வெறுமையிலிருந்து நிறைவுக்கு. In the first part we heard the title of the message is this: From Emptiness to Fullness. Today we are going to continue to listen to the message, the second part of the message. நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி உங்களுக்கு தெரியும். ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். Book of Ruth, 2nd chapter, 12th words. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். நிறைவான பலன் கிடைப்பதாக. Ruth 2nd chapter 12th words. May you be richly rewarded by the Lord, the God of Israel, under whose wings you have come to take refuge. Hallelujah. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்த்தோம், இந்த நகோமியின் வாழ்க்கையிலே எலிமெலேக்கு நகோமி புறப்பட்டு மோவாப் சென்றார்கள். அவருடைய 2 பிள்ளைகளோடு சென்றார்கள். அந்த நகோமியினுடைய கணவர் மரித்து போனார். அவருடைய பிள்ளைகள் இருவருக்கும் அங்கு திருமணம் செய்தார்கள். அவருடைய பிள்ளைகள் இருவரும் மரித்து போனார்கள். மிஞ்சி இருந்ததோ வெறுமையான ஒரு வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை, துக்கத்தின் வாழ்க்கை, வேதனையின் வாழ்க்கை. இவர்கள் ஒரு விதவையாய் மாறினார்கள். அடுத்து தன்னுடைய மகன்களை திருமணம் செய்தவர்களும் விதவையாய் மாறிவிட்டார்கள். அவருடைய காலம் ஒரு கொடிதான கண்ணீரின் காலமாக இருந்தது. இந்த கண்ணீரின் காலத்திலிருந்து அவர்கள் அடுத்து பாடுகளின் காலத்துக்கு வருகிறார்கள். அந்த பாடுகளின் காலத்தை தாண்டி அவர்கள் நம்பிக்கையின் காலத்திற்கு செல்கிறார்கள். நம்பிக்கையின் காலத்தை தாண்டி அவர்கள் மகிழ்ச்சியின் காலத்திற்கு, நிறைவின் காலத்திற்கு வருகிறதை பார்க்கின்றோம். We see the 4 seasons, the 4 periods of their life: period of tears, and period of toil, period of trust, and period of joy or triumph. இந்த காலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவாராக. ரோத் மாமியாரோடு கூட பெத்லஹேமுக்கு வருகிறாள். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், பெத்லஹேமுக்கு வருகிற வழியிலே அதற்கு முன்பாக நகோமியினுடைய மனநிலை எப்படியாக இருந்தது. How the mind of Naomi, it was totally negative. She was complaining, he was murmuring, he was putting blame, she was putting the blame on God. But now, after reaching this place, reaching Bethlehem, things started changing in her life. அவருடைய வாழ்க்கையில் காரியங்கள் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். ரூத் அவளோடு பேசிக்கொண்டு இருந்து அவளுக்கு ஒரு வாழ்க்கையின் நம்பிக்கையை கொடுக்க ஆரம்பித்தாள். கர்த்தரை எப்படியா இந்த ரூத் உறுதியாய் பிடித்து கொண்டாள் என்பதை இந்த நகோமி பார்க்கிறாள். She took a resolute stand that she would go with Naomi and be with Naomi and stay with Naomi and die with Naomi. She was so strong in her decision. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ரூத்தை இந்த நகோமியின் வாழ்க்கையில் கொடுத்தது மாத்திரமல்ல, பிற்காலங்களில் கர்த்தர் எவ்விதமாக இந்த உலகத்துக்கே ஒரு ஆசீர்வாதத்தின் பெண்மணியாக இவர்கள் விளங்கத்தக்கதாக கர்த்தர் பயன்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த ரூத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, ரூத் என்றால் நமக்கு தெரியும் ஒரு திருப்தியான பெண் என்று சொல்லி ரூத். இந்த ரூத் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் என்றால் மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறார். ரூத் is a shadow of bride, and Boaz is the shadow of bridegroom. Not only that, bride, the church, and bridegroom, Lord Jesus Christ. ஆகவே இந்த வழியிலே நாம் இன்னும் அதிகமாக நாம் பார்க்க போகிறோம்.
ரூத்தினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது, நோமியின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் மாறிற்று. இவ்விதமாக ஒருவர் சொன்னார், a person just told like this, when you change your thinking, you change your attitude. When you change your attitude, you change your behavior. When you change your behavior, you change your character. When you change your character, you change your destiny. தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், உன் மனநிலையை மாற்றும் பொழுது உன்னுடைய மனப்பான்மையை மாற்றுகிறாய். உன் சிந்தையை மாற்றும் பொழுது உன் மனப்பான்மையை மாற்றுகிறாய். உன் மனப்பான்மையை மாற்றும் பொழுது உன் நடக்கையை மாற்றுகிறாய். உன் நடக்கையை மாற்றும் பொழுது உன் குணாதிசயத்தை மாற்றுகிறாய். உன் குணாதிசயத்தை மாற்றும் பொழுது உன் குறிக்கோள், உன் எல்கையை மாற்றுகிறாய். ஹல்லேலூயா. இப்படித்தான் ரூத்தினுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் நடப்பிக்கிறது நாம் பார்க்கிறோம். மனநிலை மாற்றப்பட்டால், கர்த்தர் மீது விசுவாசம் வைத்தாள். அப்படி விசுவாசம் வைத்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற மிகச்சிறந்த குணாதிசயங்களை இன்றைக்கு நாம் சற்று பார்க்க போகிறோம். We are going to look into the beautiful characteristics of Ruth, the bride, the church, which should prepare itself to meet the Redeemer, Lord Jesus Christ. Amen. ரூத்தினுடைய பண்புகளை நாம் பார்க்கும் பொழுது, first thing we see is Ruth's loyalty. In the book of Ruth, first chapter, 16th verse, we find Ruth said, your people will be my people. Though she is away from the Israelites, she took a stand that she should go and join with the people of Israel. And she should be faithful to her mother-in-law and to the people around. First thing she took was that she should accept the people. Amen. சபையானது ஜனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற சபையாக இருக்க வேண்டும். ஜனங்களுக்கு சபை உண்மையாக இருக்க வேண்டும். செகண்ட்லி, இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், ரூத்தினுடைய அன்பை பார்க்கிறோம், அன்பினுடைய ஆழத்தை பார்க்கிறோம். We look at the depth of Ruth's love for God as well as Naomi. அவள் சொல்கிறார், where you die, I will die. Where you will be buried, I will be buried. அவள் சொல்கிறதை பாருங்கள், நீ மரிக்கும் இடத்தில் நானும் மரிப்பேன், நீ அடக்கம் பண்ணும் இடத்திலே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். We think about the baptism. What do we do? When we take baptism, go into the water, it's just like dying with Christ. And when you come out of the water in taking water baptism, you come into the new life offered by Jesus Christ, accepting Him as the Lord of life and standing for Him until you die. So that is the confirmation of her love towards Naomi as well as the God of Israel. ஆகவே அதை நாம் ரூத் 1:17 நாம் பார்க்கின்றோம். செகண்ட்லி, thirdly, we find the faith of Ruth. ரூத்தினுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். She could have gone back to Moab and to the gods of Moab, but she did not do that. Why she decided to go with Naomi is she believed in the God of Israel. And that is why she took this bold decision. She put her trust totally on Lord Jesus, on God, the Lord God, who would change her destiny. So she had such a strong belief that God will give her a new future. God will unfold a new future for her. That was her belief. அவளுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாக இருந்தது. மணவாட்டியாகிய நாம், சபை திருச்சபையாகிய நாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி மீட்டவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர் மீது பூரண நம்பிக்கை வைத்து அவர் மீண்டும் வரப்போகிறேன் என்று சொன்னாரே, அவர் நமக்காக இடத்தை ஆயத்த பண்ண போகிறேன் என்று சொன்னாரே, அவர் மீண்டும் வருவார் என்கிற ஆணித்தரமான விசுவாசத்தில் நாம் இருக்க வேண்டும். பவுல் சொல்கிறார் அல்லவா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று பவுல் சொல்கிறது போல இங்கு ரூத் கூட அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன்? அவள் தேவன் மீது பூர்ண விசுவாசம் வைத்தவர்களாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் மீது அவ்வளவு பூர்ணமான விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோமோ, உங்கள் வாழ்க்கையின் காரியங்களிலே கர்த்தர் ஈடுபடுவார். அவர் பெரிதான காரியங்களை கொண்டு வருவார், மாற்றங்களை கொண்டு வருவார், சுகத்தை கொடுப்பார், அற்புதத்தை செய்வார். பிள்ளைகளுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார், அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்களுக்கு வேண்டிய வேலையை தருவார், தேவைகளை சந்திப்பார், நெருக்கத்திலிருந்து விசாலத்திலே நடத்துவார், கண்ணீரை துடைப்பார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். Thirdly, Ruth's faith. Fourthly, Ruth's industry. ரூத்தினுடைய கடின உழைப்பு. She was not a lazy lady. She could have given so many excuses to her mother-in-law because the place was new to her, the language was new to her, the culture was new to her. In spite of all those odds, she told Naomi, let me go to the field. And she worked hard. காலையிலிருந்து மாலை வரைக்குமாக அவள் உழைத்தாள் என்று நாம் பின்வரும் வசனங்களிலே பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் 23வது வசனங்களிலே நீங்கள் அதை பார்க்கலாம். Ruth 2nd chapter 7th verse and 23rd verse we can see she had been working hard. She had been hard at work ever since she came to the field. Except she had a few minutes of rest, she was a hard worker. She was not lazy. Church, people of God, are you lazy or hardworking like Ruth? God talks to us. We should work hard. We should be busy in our work. We should be loyal. Praise the Lord. Fourthly, fifthly, அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் ரூத்தினுடைய ஹியூமிலிட்டி, தாழ்மையை பார்க்கிறோம். தாழ்மை. The way she addressed Boaz when he showed kindness, we can find that she was so humble. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் உன்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களிலே தயை கிடைத்தது என்று சொன்னாள். So she fell prostrated before him. She expressed her humility because of the kindness shown by Boaz. ஆகவே அவள் மிகுந்த தாழ்மை உள்ளவளாக இருந்தாள். 2:13 கூட நாம் பார்க்கலாம். ரூத் 2:13. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடைய பட்சமாய் பேசினர் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் போஸ் இடத்திலே. So she was a woman of humility. This morning God is talking to every one of us. What do you think about your own self? How do you behave? Are you known for your humility? நாம் நம்முடைய தாழ்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறோமா? இந்த ரூத்தினுடைய தாழ்மையை பாருங்கள். போவஸ்க்கு முன்பாக எவ்வளவு தாழ்மையாக இருந்தாள் என்று. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறவர்களாக நாம் இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Then we come across Ruth's obedience to her mother-in-law. அவளுடைய மாமியாரிடத்திலே அவள் மிகுந்த கீழ்ப்படிதல் உள்ளவளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் ரூத் 3:5-6 நாம் வாசிக்கின்றோம். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். Look at that. So she knew that pretty well that Naomi was interested in the future of Ruth. She loved it so much. So whatever Naomi told, instructed, she did it accordingly. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாமும் கூட
கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாம் கீழ்ப்படிவர்களாக, அதன்படி நாம் செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நோவாவை பற்றி நாம் வாசிக்கிறோம் ஆதியாகமத்தில். நோவா கர்த்தர் தனக்கு சொன்னபடியெல்லாம் செய்தான் என்று பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். அதுபோல் கர்த்தர் அவருடைய வார்த்தை, நமக்கு வருகிற வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். We should be obedient to the word of God. Just like Ruth. She excelled in obedience. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Then we come across Ruth's integrity. ரூத்தினுடைய உத்தமத்தை நாம் பார்க்கின்றோம். உத்தமம். ரூத்தின் புத்தகம் 3:11 நாம் வாசிக்கின்றோம். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் அறிவார்கள். This is the commendation from Boaz. குணசாலி, ஊரார் அறிவார்கள் என்று போஸ் சொல்கிறதை பார்க்கிறோம். போவாஸ், நம்முடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து குணசாலி என்று சொல்வாரா? நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். What kind of person we are? Are we like Ruth? ரூத்தை போல உத்தமமாக உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அண்ட் அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம், ரூத்தினுடைய பூரணமாய் ஒப்பு கொடுத்தலை பார்க்கிறோம். Total surrender into the hand of Boaz. Ruth surrendered herself totally into the hand of Boaz. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். She trusted what he told. அவர் சொன்னதை, போஸ் சொன்ன வார்த்தைகளை அவள் நம்பினாள். அவள் சொல்லுகிறார், நீர் உம்முடைய அடியான் மீது உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி. நல்லா கவனிங்க. நீர் உம்முடைய ரூத் என்ன செய்கிறாள்? அதிகாலமே எழுந்து குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரத்தை உடித்து கொண்டு போஸ் இருக்கிற இடத்திற்கு செல்கிறாள் என்று பார்க்கிறோம். This was the instruction given by Naomi. Naomi சொன்னதை அப்படி அவள் செய்கிறதை பார்க்கிறோம். பின்பு அந்த களத்திலே ராத்திரியிலே அவள் என்ன செய்கிறாள்? அவளுடைய கால்கள் மேலே மூடி இருக்கும் போர்வையை ஒதுக்கி படுத்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். Something may seem look odd to look at, but there was something meaningful in it. The act of her was total surrender into the hand of Boaz. போஸினுடைய கரங்களிலே தன்னை பூரணமாக ஒப்புக் கொடுக்கிறாள். போஸ் குறித்து சொல்லும்போது அவள் சொல்லுகிறார், யூ ஆர் மை கின்ஸ்மேன் ரெடிமேன். இந்த கின்ஸ்மேன் ரெடிமர் என்பதை குறித்து சற்று நாம் பார்க்க வேண்டும். என்னவென்றால், ரெடீம் என்று சொன்னால் டு பி லூஸ்ட், டு பி செட் ஃப்ரீ, டு பி brought back from bondage. அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் கொண்டு வருதல். This is what God wants to do for you and me. உங்களுக்கும் எனக்கும் தேவன் இதைத்தான் செய்ய விரும்புகிறார். He wants to set us free from bondage of these worldly attractions. He wants to redeem us. That's why he went to the cross for us. He shed his last drop of blood for us. He gave his life to redeem us so that we can walk in resurrected life. உயிர்த்தெழுந்த வாழ்க்கையிலே, வெற்றியுள்ள வாழ்க்கையிலே, பரிசுத்தமான வாழ்க்கையிலே நாம் நடப்பதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்மை ஜெயமாக அவர் ஒவ்வொரு நாளும் நடத்துவார். தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய், கர்த்தனோடு கூட பேசுகிறாய். Have you ever surrendered your life totally to Jesus? உங்கள் வாழ்க்கை பூரணமாக எந்த பகுதியையும் வைத்து கொள்ளாதபடி நாம் பூரணமாய் ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? If not, this is the day. அதை நீங்கள் செய்யாத பட்சத்தில் இன்று நீங்கள் அதை செய்யும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் இந்த வார்த்தையின் மூலமாக. How Ruth surrendered her life unto Boaz, you and I should surrender our lives unto Jesus Christ Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, இந்த மோசேயினுடைய பிரமாணம் என்ன சொல்கிறது இதை குறித்து? ரெடிமர், யூ ஆர் மை, நீர் என்னுடைய சுதந்திரவாள், யூ ஆர் மை ரெடிமர். ஸோ மோசேயினுடைய பிரமாணம் இதில் வேதத்தில் என்ன சொல்கிறது என்றால், லேவியராகமம் 26-25 நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், பின்பு நீங்கள் வாசிக்கலாம்.
அதில் என்ன கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த நெக்ஸ்ட் ஆஃப் கின் டு மேரி த விடோ அண்ட் ரேஸ் சில்ட்ரன் இன் த டெட் மேன்ஸ் நேம். மரித்து போன மனிதனைக்காக அவருடைய பேரிலே குழந்தைகள் பெற்று வளர்க்க வேண்டும். யார் வளர்க்க வேண்டும்? இந்த விதவையை மறக்கிற விதவையை மனம் கொள்ளுகிற ஆண் இதை செய்ய வேண்டுமாம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு 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 பிரமாணம் நீங்கள் லேவியர் ஆகமத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். போவாஸ் ரூத்தை திருமணம் செய்ய முடிவு செய்கிறான். போவாஸ் டிசைட் டு மேரி ரூத், பட் இன் ஆர்டர் டு மேரி ஹர் these are the things he has to do. இந்த 3 காரியங்களை அவன் செய்ய வேண்டியவளாக இருக்கிறான். என்ன 3 காரியங்கள்? He first had to prove his family ties to her dead husband. He has to prove his family ties to the dead husband. என்னவென்றால், மரித்து போன மக்லோனுடைய உறவுக்காரன் தான் என்பதை அவன் நிரூபிக்க வேண்டும். இரண்டாவதாக, he had to buy back the land which was owned by Macklon. மக்லோனுடைய சுதந்திரத்தை, நிலத்தை அவன் வாங்கிக் கொள்ள வேண்டும், விலை கொடுத்து வாங்க வேண்டும். thirdly, மூன்றாவதாக, he should be willing to raise his children. whose children? Macklon's children. அதாவது இவனுடைய பிள்ளைகளை மக்லோன் பிள்ளைகளாக இவன் வளர்க்க வேண்டும். willing to raise his children under Ruth's dead husband's name. ரூத்தினுடைய மரித்து போன கணவருடைய பெயரிலே இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமா. இந்த 3 காரியங்களையும் இங்கு செய்கிறவர் தான் இந்த சுதந்திரவாளி. இந்த சுதந்திரவாளி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது நாம் என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாக வந்ததன் மூலமாய் நம்முடைய உறவுக்காரராக, நம்முடைய ரிலேட்டிவாக அவர் தம்மை மாற்றிக்கொண்டார். நமக்காக மரித்து, சிலுவிலே மரித்து நம்மை விலை கொடுத்து வாங்கியதாலே அவர் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றிக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, நம்மை விலை கொடுத்து வாங்கிய பாருங்க, எப்படி ரூத்தினுடைய கணவர் மரித்து போன கணவருடைய நிலத்தை போவாஸ் விலை கொடுத்து வாங்கினோர், அதுபோல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் விலை கொடுத்து தம்முடைய இரத்தத்தை, தம்முடைய உயிரையே விலையாக கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இப்பொழுது பிள்ளைகள் அந்த நம்முடைய பெயரிலே அந்த பிள்ளைகளை வளர்க்க, அதாவது பிறக்கிற பிள்ளைகள் யார் என்று சொன்னால், ஆண்டவர்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே புதிதாக வருகிறவர்கள். இவர்களை எல்லாம் இவர் மீட்டுக்கொள்ளும்படியாக இவர்களுக்கும் சேர்த்து தம்மை ஜீவனையை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பிரமாணம் தான் இப்படி அழைக்கப்படுகிறது. என்ன பிரமாணம் என்றால், த லா ஆஃப் கிங்ஸ்மேன் ரெடிமர். இந்த சுதந்திரவாளியினுடைய பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த எபிரேய பதத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ரெடிமர் என்ற வார்த்தை கால் என்று போடப்பட்டிருக்கு, GAAL. அது 18 முறை கிங்ஸ்மேன் ரெடிமர் என்று மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. 18 times, 14 times as kinsman and 6 times as avenger. avenger என்றால் பரிகாரம் செய்கிறவர், பழி வாங்குகிறவர். இப்படிப்பட்ட ஒரு இடத்தை இந்த போவாஸ் எடுத்துக்கொள்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ரூத்தினுடைய குணாதிசயம் அனைத்தை நாம் பார்க்கிறோம். ரூத் எப்படியாக தம்முடைய போவாஸுக்கு மனவாட்டியாக தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், மனவாட்டி சபை ரூத் அடையாளமாக இருக்கிறார். அதே போல் போவாஸ் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து இன்றைக்கு நாம் செய்தியை முடிக்கப் போகிறோம். கிரைஸ்ட் லைக் குவாலிட்டிஸ் ஆஃப் போவாஸினுடைய குணாதிசயங்கள் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறதாக, கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ தி இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் சீன் இன் போஸ். நம்பர் 1 நாம் பார்க்கலாம். முதலாவதாக, போஸ் வாஸ் ஜெனரஸ் வித் ஹிஸ் கம்பேஷன். இந்த போவாஸ் ரூத்தின் மீது மிகுந்த இரக்கம் உள்ளவராய், மனதுருக்கம் உடையவராய் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ரூத் 2:8 அவர் சொல்கிறதை பார்க்கும் பொழுது, நீ வேறு எங்கேயும் போக வேண்டாம், என்னுடைய நிலத்திலே நீ இரு, என்னுடைய பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களோடு கூட சேர்ந்து வேலை செய்கிறவர்களோடு கூட சேர்ந்து நீ கதிர் பொறுக்கிக் கொள்ளலாம், தானியம் பொறுக்கிக் கொள்ளலாம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம்.
செகண்ட்லி, இரண்டாவதாக, போஸ் வாஸ் ஜெனரஸ் வித் ஹிஸ் காம்ப்ளிமெண்ட். அவன் உதாரத்துவமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? இந்த ரூத் 2:9 நாம் பார்க்கிறோம். அவளுடைய தியாகத்தை அவள் கண்டு அவன் சொல்லுகிறான், நீ உன் மாமியாருக்கு நீ செய்ததையும் நீ எப்படிப்பட்ட நடக்க உள்ளவளாக இருக்கிறாள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி ரூத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உன்னை யாரும் தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவள் மீது இரக்கம் வைக்கிறதை அதிகமாக பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், போஸ் வாஸ் ஜெனரஸ் வித் ஹிஸ் courtesy. அவன் அவளை நடத்துகிறதிலே எப்படி நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். எப்படி நடத்துகிறார்? அவளை வாழ்த்துகிறார். ரூத் 2:12 நான் வாசிக்கிறோம் அல்லவா, கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை கொடுப்பாராக என்று சொல்லி அவளை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாழ்த்துகிறது மாத்திரமல்ல, அவள் வந்து உணவு எங்களோடு கூட சேர்ந்து உணவில் அருந்து கொள்ளலாம் என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். அதிகமாக அவள் மீது அன்பை காட்டுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் கூட நம் மீது அளவில்லாத அன்பை காட்டித்தான் சிலுவைக்கு சென்றார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். போஸ் வாஸ் ஜெனரஸ் வித் ஹிஸ் கிராப்ஸ். அவனுக்கு வந்த விளைச்சலிலே அந்த ரூத்தோடு அவன் பகிர்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம். அவள் திரும்பவும் செல்லும் பொழுது அவளுக்கு வேண்டிய தானியத்தை கொடுத்து அவன் திருப்தியாய் சாப்பிட வைத்து அனுப்புகிறான் என்பதையும் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவனுக்கு கிடைத்த விளைச்சலிலும் அவளுக்கு பங்கு கொடுக்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். And Boaz was generous with his credibility. அவனுடைய நம்பகத்தன்மையிலும் கூட மிக தாராள பிரபுவாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பகத்தன்மை உடையவர். அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் நிச்சயமாக நீங்கள் நம்பினீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் வேண்டிய மாற்றத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் என்பது நிச்சயம். அவர் ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் எப்படியாக அவள் இந்த ரூத்துக்கு போஸ் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்ன வாக்கு கொடுக்கிறார் என்று பாருங்கள். எப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். I will do whatever is needed for you. I will do everything for you. உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த காலையிலே அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன். தாவீது சொல்கிறார் அல்லவா, 138ஆம் சங்கீதம் 8வது வாசிக்கிறோம் அல்லவா. என்ன வாசிக்கின்றோம்? கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உனக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு சகோதரியை கர்த்தர் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போஸ் வாஸ் ஜெனரஸ் வித் ஹிஸ் கமிட்மெண்ட். அவன் சொன்ன வாக்குறுதி என்ன தெரியுமா? நான் நிச்சயமாகவே சுதந்திரவாளி தான், ஆனால் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய வாக்கில் அவன் உறுதியாக இருக்கிறதை பார்ப்போம். நிச்சயமாகவே நான் நன்மை செய்வேன் என்று சொல்லிவிட்டு அவன் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சொன்னபடி அவன் செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். In the same manner, Lord Jesus Christ himself will do whatever he has promised you. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் இருக்கிறது. Just like Boaz committed himself, ensuring that Ruth's former husband had an offspring to carry on his name. ரூத்தினுடைய காலம் கடந்த அல்லது மரித்து போன அந்த மக்களுடைய பெயரை நிலைநாட்டுவதற்காக நான் உறுதியாக உன்னோடு நிற்பேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ரூத் 3:13 நாம் வாசிக்கின்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி செய்கிற கர்த்தர் கடைசியாக 7வது காரியத்தை நாம் பார்க்கிறோம். போஸ் வாஸ் அ மேன் கைடட் பை காட்ஸ் வேர்ட். தேவனை கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு மோவாபிய ஸ்திரீ தன்னுடைய வயலுக்கு வருகிறாள், தானியங்களை பொறுக்கி கொண்டிருக்கிறாள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதற்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் செயல்படுகிறதை பார்க்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 24:20 நாம் வாசிக்கின்றோம், இந்த கதிர் கீழே விழுந்த தானியங்களை திரும்ப எடுக்கக்கூடாது என்றும்
சிதறிவிட வேண்டும். என்னால் ஏழைகள் வந்து அந்த தானியத்தை சேகரிப்பதற்கு அவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதன்படி ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். ரூத்துக்காக அந்த வேலைக்காரத்திலே அவன் கட்டளை கொடுக்கிறான், நீங்கள் சற்று சிந்தி விடுங்கள், தானியத்தை அவள் வேண்டிய மட்டும் பொறுக்கட்டும், அவளை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவள் இந்த ரூத்து போவாசுடைய கைகளிலே என்றைக்கு நம்பிக்கை வைத்து பூரணமாய் தன்னை ஒப்பு கொடுத்தாலோ அன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையின் காரியங்கள் மாறிற்று. கண்ணீர் மாறிற்று, கவலை மாறிற்று, துக்கம் மாறிற்று, வேதனை மாறிற்று. இப்பொழுது எந்த நிலத்திலே அவள் சென்று தானியத்தை பொறுக்கினாலோ அந்த நிலத்துக்கு சொந்தக்காரரை அவள் திருமணம் செய்கிறதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திருமணம் செய்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் மீது அவள் வைத்த நம்பிக்கைக்காக கர்த்தர்களுக்கு நிறைவான பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. வெறுமையாய் வந்தாள். மோவாபிலிருந்து பெத்லெகேமுக்கு வரும்பொழுது வெறுமை. ஆனால் இப்பொழுது 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு பெரிய மாற்றங்களை ரூத்தினுடைய வாழ்க்கையிலே செய்தார் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரூத்தினுடைய பெயர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்றில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தால் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். ரூத்தினுடைய வழியிலே சால்மோன் போவாஸினுடைய வழியிலே தாவீதின் வழியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யோசித்து பாருங்கள். சற்றும் கூட யோசிக்காத, சிந்தித்து பார்க்க முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அவர் என்பதை அவர் நிரூபிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி அவர் செய்ய போகிறார். ஒரு கைம்பெண்ணாக விதவையாக இருந்த ஒன்றுமே இல்லாதவளை கர்த்தர் தன்னுடைய வழியிலே போவாஸ் மூலமாக உயர்த்தி தம்முடைய வம்ச வரலாற்றில் அவருடைய பெயர் இடம்பெறும்படியாக கர்த்தர் செய்தார். வெறுமையாய் வந்தாள், நிறைவுள்ளவளாய் அவள் மாறினாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:12, லூக்கா 6:23 வாசிக்கிறோம். A great reward awaits you. கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களை பார்த்து சொல்கிறார், A great reward awaits you. உங்களுக்காக மாபெரும் பலன், நிறைவான பலன், பெரிதான பலன் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆண்டவர் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். ஏசாயா 49:4 வசனத்தில் வாசிக்கிறோம், I will trust God for my reward. நான் என் தேவனை நம்புவேன், எனக்கு நிச்சயமாய் அவர் பலன் அளிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையிலும் அவர் செய்யக்கூடும். வெறுமையான நிலைமையில் இருக்கலாம், கண்ணீரின் பாதை, துக்கத்தின் பாதை, வேதனையின் பாதை. ஆனால் இன்றைக்கு நம்பிக்கையின் பாதையிலே கர்த்தர் உங்களை கொண்டு செல்கிறார். அவர் மீது பூர்ணமாய் நம்பிக்கை வைத்தால் போதும். ரூத்தினுடைய வாழ்க்கை எப்படி மாறிற்றோ, நகோமியுடைய வாழ்க்கை எப்படி மாறிற்றோ, அப்படியே உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நீங்கள் வைப்பீர்கள் என்றால் அவர் மீது அவர் நிச்சயமாய் செய்வார். 2 யோவான், நான் இதை சொல்லி உங்களுக்கு முடிக்கவிருக்கிறேன். 2 யோவான் 8வது வசனம், 2 John 8th verse, it says, watch out that you do not lose what we have worked so hard to achieve. Be diligent so that you will receive your full reward. நீங்கள் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். Hallelujah. This morning God is giving you a warning. He wants to give you full reward. அவர் நிறைவான பலனை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ரூத்துக்கு எப்படி கொடுத்தாரோ அதுபோல் உங்களுக்கும் அவர் கொடுப்பார். எபிரேயர் 10:35 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். Hebrews 10:35, therefore do not cast away your confidence which has great reward. Do not cast away your confidence. உங்கள் நம்பிக்கையை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. தேவன் மீது வைத்த நம்பிக்கை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். நிச்சயமாகவே அந்த நம்பிக்கையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாய் பெரிய பலனை, நிறைவான பலனை பெற்றுக்கொள்வீர்கள் என்பது
அதிக நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவான வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். சோதனையின் காலத்திலிருந்து சாதனையின் காலத்திற்குள்ளே கர்த்தர் ரூத்தை கொண்டு சென்றது போல உங்களையும் கொண்டு செல்வார். நம்புகிறீர்களா? இந்த ரூத்தை போல நீங்களும் அந்த போவாசினுடைய கரத்திலே தன்னை பூர்ணமாக எப்படி ஒப்பு கொடுத்து அவள் செயல்பட்டால் அது போல நீங்களும் செயல்பட உங்களை அன்பாய் ஆண்டவர் அழைக்கிறார். You are the church. You are the bride. Get ready for the bridegroom's coming. If you put your total trust in Him and surrender your life unto Him, He will change everything totally. From emptiness you will go on to the fullness. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். விசுவாசித்தால் என்னோடு கூட சேர்ந்து ஆமென் என்று சொல்லுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். The Lord God has spoken to you today that He doesn't want you to leave you in tears, in pain, in agony, in hopeless situation, but He wants to lift you up from the miry clay. And He wants to fill your life with joy, fill your life with success, fill your life with health. He will do the necessary miracle for you. This morning God is talking to you. இந்த காலையில் கர்த்தாவே, இந்த ரூத்தை போல போவாஸ் கர்த்தரை தன்னை ஒப்பு கொடுத்தது போல நான் என் வாழ்க்கையை உம்முடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறேன். Have your way in me, Lord. When Ruth handed over the life to Boaz, Boaz took care of everything. He did everything for her. And he married her. And Obed was born. And in the genealogy of Obed, David was born and Lord Jesus Christ Himself was born. What a great history it is. Hallelujah. God wants you to have a history. He has a plan for you. Just accept Him as the Lord of your life. Totally, completely surrender your life unto Him so that He will take over and bless you. Thank you, Master, for speaking to these children. Everybody, for everyone, you have a plan. You don't want anybody to live in tears, to live in pain, agony. You don't want anybody to live in sorrow. You don't want anybody to live in sickness. Yes, Master. In poverty. But instead you have kept a full reward for them. If they surrender their life unto you and be faithful to you, follow you faithfully, Lord, and become a righteous person through you. And you will do everything, Master. Thank you, Lord, for everybody who has been listening to this message. இந்த செய்தியை கேட்க வேண்டும் என்று அவர்களை நீர் அழைத்து கொண்டு வந்தீர். அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே கர்த்தாவே, எகிப்தின் ஆண்டவரே கர்த்தாவே, வியாதிகளை நீர் ஆண்டவரை எடுத்து போட்டு நீர் கர்த்தாவே எப்படி கில்காலிலே கர்த்தாவே சாபத்தை புரட்டி போட்டோரோ அதுபோல நீர் புரட்டி போடுகிறதுக்காய் நன்றி. சாபங்கள் கடந்து போகின்றன, வியாதிகள் கடந்து போகின்றன, தோல்விகள் கடந்து போகின்றன. புதிய ஆண்டவரே, புதிய கதவுகள் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுகிறதை ஆண்டவரே நான் காண்கிறேன் ராஜா. அவர்களுக்காக நீர் அற்புதத்தை செய்கிறீர், தொடுகிறீர். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொடுக்கிறீர். ருத்துவை போல வெறுமையிலிருந்து நிறைவுக்கு அவர்களை அழைத்து செல்கிறேன். Thank you, dear Master, for doing this today in everybody's life. Whoever has believed your word today, they are going to receive this miracle. In Jesus' name, be with them continually and work in them and lift them up, Master. Wipe away their tears and Lord, bless them with their divine, hallelujah, path. Divine life, hallelujah. A life of peace, joy, and Master, a life of victory. We give you all the glory and praise. In Jesus' mighty name we ask and pray. Amen. Praise the Lord. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு யூடியூப்லோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்கலாம். த ஹவுஸ் ஆஃப் பிரேயர் நொளம்பூர், சென்னை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். விசுவாசியங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சந்தோஷமும் சமாதானமும் என்றும் என்றும் கிறிஸ்துவர் மட்டும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தார், மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.